மேகதாது பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கண்டனம் சிஎம் விஜய் அவர்கள் மீது தான். நாங்கள் அவருக்கு எதிராக தான் கண்டனத்தை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு கண்டன தீர்மானம் இப்போ நிறைவேற்றிருக்கிறாங்க பாஜகவில் அவங்களோட ஒரு மீட்டிங்கில். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மேகதாது அணை பிரச்சனையை பற்றி எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கிற மற்ற கட்சிகளை அரசியல் பண்ணுறாங்க, ஆனால் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபேவராக தான் இன்னும் இருக்குது அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாங்க. அதுபோக சிஎம் விஜய் அவர்கள் தான் இருக்கிறதுலே முக்கியமாக கண்டனத்துக்குரியவர். அவர் தான் வாயை திறக்க மாட்டார், கம்முன்னு கிடக்கிறாரு. எல்லாரும் அதை பற்றி பேசினுக்கிறாங்க, அவர் மட்டும் வாயை திறக்காம இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு, எல்லாத்துக்குமே காவிரி மேலாண்மை நதிநீர் ஆணையத்திற்கு நிச்சயமாக அதுக்கு உறுதியான அனுமதி இல்லாமல் அந்த அனுமதி கொடுக்கப்பட மாட்டாதுன்னு காவிரி நதிநீர் மேலாணையம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இதை தவிர இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அதை விட பெரிய அரசியல் செய்கிறது யாருன்னா தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். ஆக நதிநீர் பிரச்சனையை பற்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா முதலமைச்சர்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நம்ம முதலமைச்சர் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கார். ஆனால் இப்போ தான் 3ஆம் தேதி போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தீர்மானத்தில் கேட்டுக்கொள்வது, நாங்கள் பகிரங்கமாக தமிழ் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசையும் அதை ஏனென்று கேட்காத தமிழக அரசையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற தீர்மானத்தை நான் இங்கு முன்மொழிகிறேன்.